தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், எஸ்ஐபி, ரியல் எஸ்டேட், கோல்டு, பிஸ்னஸ் அப்படின்னு நம்மளோட மணியை நிறைய இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல சிஏஜிஆர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல ஐஆர்ஆர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல எக்ஸ்ஐஆர்ஆர் யூஸ் பண்ணுவாங்க. இதனால நிறைய பேர் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்றதுல கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. இந்த வீடியோல சிஏஜிஆர் அப்படினா என்ன, இதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும், ஐஆர்ஆர் அப்படினா என்ன, இதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும், எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படினா என்ன, இதை எங்க நம்ம யூஸ் பண்ணணும், ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ல வந்து ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்ஐஆர்ஆர் மட்டும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஜீரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போயிடும். அங்க உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வீட்ல இருந்தே ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயா கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சிஏஜிஆர் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருஷத்துக்கு சராசரியா எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த சிஏஜிஆர். உதாரணத்துக்கு நீங்க 2019ல ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. கோல்டுலயோ இல்ல ரியல் எஸ்டேட்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். 2024ல பாத்தீங்க அப்படின்னா அது 2 lakhs மாறி இருக்கு. அப்போ உங்களோட ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 100%. இது எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஆனா ஒரு வருடத்திற்கு அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றது தான் சிஏஜிஆர். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டதுல பாத்தீங்க அப்படின்னா சுமார் 14.87% வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கதா அர்த்தம், ஓகேங்களா? சோ இந்த சிஏஜிஆர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்க அப்படின்னா எண்டிங் வேல்யூ டிவைடட் பை பிகினிங் வேல்யூ, மேல பார்ல 1 டிவைடட் பை n மைனஸ் 1. இதுல வந்து எண்டிங் வேல்யூ அப்படிங்கிறது கடைசியா இப்ப நம்ம 2 lakh அப்படிங்கிறது எண்டிங் வேல்யூ, பிகினிங் வேல்யூ அப்படின்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது பிகினிங் வேல்யூ, n அப்படின்னா எத்தனை இயர்ஸ். சோ இது போட்டோம் அப்படின்னா நமக்கு சிஏஜிஆர் வந்து நமக்கு கிடைச்சிடும். இந்த சிஏஜிஆர் நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா எக்ஸல்ல கால்குலேட் பண்ணலாம், இல்லனா கால்குலேட்டர் வச்சு மேனுவலா நீங்க கால்குலேட் பண்ணலாம், இல்லனா நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு, அதாவது வெப்சைட் இருக்கு. அங்க உங்களோட எண்டிங் வேல்யூ, பிகினிங் வேல்யூ, இயர்ஸ் போட்டீங்க அப்படின்னா அதுவே சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இந்த சிஏஜிஆர் யூஸ் பண்ணி நம்ம எப்ப ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதுல மணியை ஆட் பண்ணல, வித்ட்ரா பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சிஏஜிஆர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு லம்சமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல அமௌண்ட் வந்து போடுறது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கோல்டு, லேண்ட், எஃப்டி, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை லம்சமா ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல நம்ம ஆட் ஆனும் பண்ணிருக்க கூடாது, வித்ட்ராவும் பண்ணிருக்க கூடாது, ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புக்கு வந்து சிஏஜிஆர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனா எஸ்ஐபி பண்றோம் இல்லையா, மந்த் ஆன் மந்த் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த சிஏஜிஆர் வந்து கால்குலேட் அதை யூஸ் பண்ண கூடாது. கூடாது மீன்ஸ் முடியாது. அப்போ எஸ்ஐபி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஆர்ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஜனவரி மந்த் நீங்க வந்து ஒரு 5,000 வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றீங்க, பிப்ரவரி மந்த் ஒரு 5,000, மார்ச் மந்த் ஒரு 5,000, ஏப்ரல் மந்த் வந்து ஒரு 5,000, ஆக மொத்தம் நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? இப்போ உங்களோட கரண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 23,000 ஷோ ஆகுது அப்படின்னா இப்போ சிஏஜிஆர் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? முடியாது. ஏன்னா எல்லா பணமும் ஒரே நாள்ல நம்ம போடல, ஓகேங்களா? ஜனவரியில போட்ட பணம் 4 மாதம் வேலை செஞ்சிருக்கு, ஏப்ரல்ல போட்ட பணம் வந்து 1 மாதம் தான் வேலை செஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஜனவரி போட்டோம், இதுக்கு வந்து ஒரே மாதிரியான நம்ம ரிட்டர்ன் வந்து கால்குலேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? சோ இதுதான் இந்த சிஏஜிஆர்ல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். இதுக்காக தான் வந்தது பாத்தீங்க அப்படின்னா ஐஆர்ஆர் வந்தது. அப்போ ஐஆர்ஆர் அப்படின்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும்போது ரிட்டர்னை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஐஆர்ஆர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 2023ல ஒரு 5 லட்சம் நீங்க முதலீடு பண்றீங்க, 2024ல உங்களுக்கு 1 லட்சம் ப்ராஃபிட் கிடைக்குது, 2025ல 1.5 lakhs வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, 2026ல 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது, 2027ல பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது, ஓகேங்களா? சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லதா அப்படிங்கறத ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். ஐஆர்ஆர்ல 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்னு கேஷ் இன்ஃப்ளோ, இன்னொன்னு கேஷ் அவுட்ஃப்ளோ. ரெண்டையும்
சேர்த்து ஓவரால் ரிட்டர்ன் ரேட் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த IRR. இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2020 ஒரு நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், நிலம் வாங்குறீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து. 2022 பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து டெவலப்மெண்ட் காஸ்ட் ஆகுது. 2024 அதை 16 லட்சத்துக்கு நீங்க விக்கிறீங்க அப்படின்னா இதுல மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ IRR மூலம் வந்து ஆக்சுவல் ரிட்டர்னை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த IRRல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா கேஷ் ஃப்ளோவும் ஈக்குவல் கேப், ஈக்குவல் இன்டர்வெல்ல இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. சோ அதனால இந்த IRR வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிச்சுவேஷனுக்கும் பொருந்தாது. இதை கண்டுபிடிக்கிறது எல்லா சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஈக்குவல் கேப், ஈக்குவல் இன்டர்வெல்ல இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா XIRR வந்து கொண்டு வந்தாங்க. XIRR அப்படின்னா எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது இது ஆக்சுவல் டேட்டை வந்து இது யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி 5 5000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், பிப்ரவரி 17 ஒரு 5000 ரூபாய், ஏப்ரல் 9 ஒரு 5000 ரூபாய், ஜூன் 26 ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ கரண்டோட வேல்யூ 24,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இங்க டேட்ஸ் வந்து ஈக்குவலா இல்ல. அதனால IRR சரியான ஆன்சர் வந்து கொடுக்காது. அதுக்கு பதில் தான் இந்த XIRR வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்லலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து XIRRல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் வெவ்வேறு நாள்ல நீங்க பண்ணிருப்பீங்க. இப்போ SIP-ஆ இருக்கட்டும், இல்ல ஸ்டாக்ஸ்ல நீங்க வந்து வெவ்வேறு டைம் பீரியட்ல வெவ்வேறு கேப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல பண்ணிருப்பீங்க, டிஃபரெண்ட் மார்க்கெட் லெவல்ஸ்ல வந்து பண்ணிருப்பீங்க. அதனால இங்க CAGR-ம் வேலை செய்யாது, IRR-ம் பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்காது. சோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ல எல்லாமே XIRR-ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஷோ ஆகுது. இந்த IRR, XIRR-லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு, ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. அங்க உங்களோட வேல்யூ நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்னோட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ண தேவையில்லை. மேனுவலா கால்குலேட் பண்ணணும் அப்படினாலுமே எக்ஸல் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனா சொல்லணும் அப்படின்னா CAGR அப்படின்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். இதை நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்னை கால்குலேட் பண்றதுக்கு இந்த CAGR நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். IRR அப்படின்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ வந்து ஈக்குவல் இன்டர்வெல்ல இருந்துச்சு அப்படின்னா IRR யூஸ் பண்ணி நீங்க ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலாம். XIRR அப்படின்னா எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ வந்து ஆக்சுவல் டேட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கு, அக்யூரேட்டா கால்குலேட் பண்றதுக்கு இந்த XIRR யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.